பிராண்டி செய்திகள். நங்கநல்லூரில் பயங்கரம். பிரபல பெண் யூடியூபர் வெட்டிக்கொலை. கணவர் தூக்கிட்டு தற்கொலை. மருத்துவம் படிக்கும் மகன்கள் கண்ணீர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. சென்னை நங்கநல்லூர்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சிட்டியையே உலுக்கிருக்கு பாஸ். ஒரு பக்கம் பட்டுப்புடவை பிசினஸ், இன்னொரு பக்கம் யூடியூப்னு பிஸியா இருந்த ஒரு பெண்ண அவரோட கணவரை கொலை செஞ்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் மர்மம் இருக்கா? காலேஜ் முடிஞ்சு வந்த மகன் தம் பெத்தவங்களோட சடலத்தை பார்த்து கதர்னதுதான் இப்போ பெரிய சோகம். இதோ அந்த 7 திடுக்கிடும் கிரைம் அப்டேட்கள். இந்த துயர சம்பவத்தின் 7 முக்கிய தகவல்கள். இரட்டை சடலங்கள். நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர்ல இருக்கிற வீட்டுல நாகலட்சுமி ரத்த வெள்ளத்துல சடலமாவும் அவர் கணவர் சுப்பிரமணி தூக்குல தொங்குன நிலையிலையும் மீட்கப்பட்டிருக்காங்க பாஸ். கண்டுபிடித்த மகன். மதுரவாயல்ல மெடிக்கல் படிக்கிற இளைய மகன் சைலேஷ் சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தபோதான் இந்த திகில் காட்சியை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. கோரமான காயங்கள். நாகலட்சுமியோட தலை, கழுத்து, மணிக்கட்டு மற்றும் தொடைகள்ல பயங்கரமான வெட்டுக்காயங்கள் இருந்ததா போலீஸ் சொல்றாங்க. ஹால் முழுக்க ரத்த கரையோட கால் தடங்கள் இருந்திருக்கு. நடத்தையில் சந்தேகம். நாகலட்சுமி பட்டுப்புடவை பிசினஸுக்காக யூடியூப்ல வீடியோ போடுறது சுப்பிரமணிக்கு சுத்தமா பிடிக்கலையாம். யாராச்சும் போன் பண்ணாலே சந்தேகப்பட்டு சண்டை போடுவாருன்னு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. கடன் தொல்லை. பட்டுப்புடவை கடையை நடத்த நாகலட்சுமி நிறைய கடன் வாங்கியிருந்ததாவும் அது தொடர்பாவும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு நடந்ததாவும் சொல்லப்படுது பாஸ். 10 நாள் டைம். ஏற்கனவே கோவிச்சுக்கிட்டு மதுரைக்கு போன சுப்பிரமணி 10 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த சில நாள்லயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ரஷ்யாவிலிருந்து வரும் மகன். இவங்களோட மூத்த மகன் ஹரிஷ் ரஷ்யாவில மெடிக்கல் படிச்சிட்டு இருக்காரு. பெத்தவங்களோட செய்தியை கேட்டு அவர் இப்போ இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருக்காரு பாஸ். சம்பவ இடத்தின் நிலவரம். பாதிக்கப்பட்டவர் நாகலட்சுமி 41, யூடியூபர் மற்றும் தொழிலாதிமர். சந்தேக நபர் சுப்பிரமணி 51, கணவர் தற்கொலை செய்து கொண்டார். விசாரணை அமைப்பு ஆதம்பாக்கம் போலீசார். முக்கிய காரணங்கள் சந்தேகம் மற்றும் கடன் தொல்லை என கணிப்பு. இந்த துயரமான சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். கோபம் வரும்போது நிதானமா இருக்க தெரியாதவன் தான் நேசிக்கிறவங்களையே இழந்துட்டு அப்புறம் காலம் முழுக்க வருத்தப்படுவான். இப்போ இந்த ஒரு குடும்பமே சிதறி போயிருக்க பாஸ். பிசினஸ் பண்றது தப்பா இல்ல யூடியூப்ல வர்றது தப்பா? ஒரு சந்தேகத்துக்காக உயிரையே எடுக்கிறது நியாயமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சென்னையின் அனைத்து பரபரப்பான கிரைம் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.